எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படாம நல்ல புசு புசுன்னு வெள்ளையா சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோங்க. செம்மையா மெத்து மெத்துன்னு இருக்குங்க. வீட்ல மோஸ்ட்லி இட்லி செஞ்சா நல்லாவே வரல, பிசு பிசுன்னு இருக்கு, ஒட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இந்த மெத்தட்ல இட்லி ரெடி பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா வருங்க. செம்ம சாஃப்டாவும் இருக்கும். அடிக்கடி இட்லி செய்ய சொல்லி வீட்லயே கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா பஞ்சு போல இருக்குங்க இட்லி. இப்ப இட்லிக்கு அரிசி எப்படி ஊற வச்சு மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. மிக்சிங் பவுல்ல 4 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேங்க. நார்மலா கடைகள்ல கிடைக்கிற இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணிருக்கேன். 4 கப் அளவு சேர்த்துக்கலாம். நான் இந்த மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதே கப்ல தான் நீங்க எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் அளந்து எடுத்துக்கணும். இப்ப 4 கப் இட்லி அரிசி சேர்த்துட்டேன். அரிசியை 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரிசி 4ல இருந்து 5 மணி நேரம் ஊறி வரணுங்க. இப்ப அரிசியை ஊற வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இன்னொரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அளந்த அதே கப்ல 1 கப் உளுந்து சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. உளுந்தையும் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பாருங்க, உளுந்தையும் ஊற வச்சுட்டேன். ரெண்டுமே நமக்கு 4ல இருந்து 5 மணி நேரம் ஊறி வந்தா சரியா இருக்கும். இப்ப அரிசி உளுந்து ரெண்டையுமே நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிருந்தேங்க. அரிசி பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. உளுந்துமே நல்லா ஊறி வந்துருச்சு. உளுந்து நமக்கு மினிமமா ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். நான் அரிசியோடவே சேர்த்து எப்பவுமே உளுந்த ஊற வச்சிருவேன். நீங்க தனியா ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கலாங்க. இப்ப உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. நான் இன்னைக்கு இட்லிக்கு கிரைண்டர்ல அரைச்சுக்க போறேன். நீங்க வேணும்னா மிக்சிலேயே சேர்த்து அரைச்சுக்கலாம். நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் உளுந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி கல்ல நல்லா ஓட விட்டுட்டு உளுந்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். உளுந்த சேர்த்துட்டு அரைய தான் தண்ணி ஊத்தணும். அப்பதான் உளுந்து நல்லா பொங்கி வரும். எக்ஸ்ட்ராவா தண்ணி விட்டுட்டீங்கன்னா உளுந்து பொங்கி வராது. ஃபர்ஸ்டே தண்ணி நிறைய ஊத்திட்டீங்கன்னா உளுந்து மாவு ஆடி நல்லா பொங்கி வராது. இப்ப பாருங்க, உளுந்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டேன். நல்லா எடுத்து விட்டு உளுந்து நல்லா அரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா நமக்கு அரைஞ்சு வரணும். பாருங்க, உளுந்து நல்லா அரைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சைட்ல இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து விட்டு அரைச்சுக்கிறேன். நீங்க இதையே மிக்சியில சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஐஸ் வாட்டரோ ஐஸ் கியூப்ஸும் சேர்த்து நீங்க அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மிக்சி ஓடும் போது சூடாகாம இருக்கும். பாருங்க, இப்ப உளுந்து மாவு நல்லா நைஸா அரைபட்டுருச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸா அரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா இந்த மாதிரி நைஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா எடுத்து தண்ணியில இந்த மாதிரி போட்டீங்கன்னா அப்படியே மிதந்து நிக்கணும், உள்ள போக கூடாது. இப்ப நம்ம மாவு நல்லா நைஸா அரைஞ்சிருச்சு. இப்ப இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். உளுந்து மாவு எல்லாத்தையுமே நான் கிரைண்டர் ஓட விட்டுட்டு அப்படியே வெளியே எடுத்துக்கிறேன். நீங்க வேணும்னா கிரைண்டரை ஆஃப் பண்ணிட்டு நீங்க பொறுமையா எடுத்துக்கோங்க. இப்ப மாவு எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துட்டேங்க. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உளுந்து சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் உளுந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். அரிசி சேர்க்கும் போது தண்ணியை ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு அப்புறமா அரிசி சேருங்க. அப்ப நமக்கு நல்லா ஸ்மூத்தா அரிசி அரைபட்டு வரும். இப்ப நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியும் பாருங்க ஓட ஓட கெட்டி ஆகும். கெட்டி ஆகுற டைம்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டா நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. குறைனையெல்லாம் அரைக்க வேண்டாம். எப்பவும் போல நம்ம உளுந்து மாவு எந்த அளவு நைஸா அரைச்சோமோ அதே போலவே அரிசி மாவையும் நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க, அரிசி மாவும் நல்லா நைஸா அரைஞ்சிருச்சுங்க. இந்த அளவு நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டேன். இப்ப அப்படியே நம்ம உளுந்து மாவோட சேர்த்துக்கலாம் அரிசி மாவை. இப்ப அரைச்ச அரிசி மாவையும் நான் உளுந்து மாவோடய ஆட் பண்ணிட்டேன். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உளுந்து மாவும் அரிசி மாவும் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கலந்து விடும் போது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க அரிசி மாவை அரைச்சு கடைசியா ஒரு சுத்தம் போது உளுந்து மாவையும் சேர்த்து ஒரு ஓட்டிட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்ப நான் இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் ஈஸியா கரண்டிலேயே ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளவுதான். இப்ப மாவை நல்லா கலந்துட்டேன். நான் உப்பு இப்பவே சேர்த்து வச்சுட்டேங்க. உங்களுக்கு உப்பு இப்ப சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மாவு நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நீங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து இட்லி ஊத்திக்கோங்க. அவ்வளவுதான். அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு நல்லா பொங்கி வரட்டும். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் நம்ம மாவு ரெஸ்ட் விட்டுறலாம். நான் ஒரு நைட் முழுக்கவே ரெஸ்ட் விட்டுருந்தேன். பாருங்க, நம்மளோட இட்லி மாவு நல்லா சூப்பரா பொங்கி வந்திருக்கு. அப்படியே மெதுவா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மாவு பொங்கி வந்தாதான் இட்லி நல்லா சாஃப்டா நமக்கு கிடைக்கும். மாவு பாருங்க எந்த அளவு திக்கா இருக்குன்னு. இப்ப இட்லி ஊத்துறதுக்கு நான் தண்ணி எதுவுமே கலக்கல. நான் அப்படியே தான் இட்லி ஊத்திக்க போறேன். சப்போஸ் நீங்க தோசை ஊத்துற மாதிரி இருந்தா மாவோட தண்ணி கொஞ்சமா கலந்துட்டு அப்புறமா தோசை ஊத்துனீங்கன்னா நல்லா மொறுன்னு தோசை கிடைக்கும். இதே மாவுல நீங்க இட்லியும் ஊத்திக்கலாம், தோசையும் ஊத்திக்கலாங்க. இப்ப நம்ம இட்லி ஊத்திக்கலாம். இட்லி தட்டுல துணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஈர துணி சேர்த்துக்கோங்க.
அப்பதான் இட்லி ஒட்டாம நமக்கு வரும். தேவையான அளவு மாவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் தடவுற இட்லி பிளேட்டா இருந்தா நல்லா எண்ணெயை தடவிட்டு மாவு சேர்த்துக்கோங்க. இப்ப ஒவ்வொரு குழியிலுமே ஒரு கரண்டி மாவு மெதுவா சேர்த்துக்கிறேங்க. அவ்வளவுதான். இப்ப 2 இட்லி தட்டுலயுமே நான் இட்லி ஊத்தி வச்சுட்டேன். இட்லி வேக வைக்கிறதுக்காக இட்லி சட்டியில தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டை உள்ள வைக்கணும். இப்ப நம்ம இட்லி தட்டை உள்ள வச்சுக்கலாம். மூடி வச்சிருவோம். ஹை ஃபிளேம்ல 5 இருந்து 7 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இட்லி நல்லா ஸ்டீம் ஆகி வந்துரும். பாருங்க, இட்லி நல்லா வெந்துச்சு. நமக்கு அப்படியே வெளியில எல்லாம் ஸ்டீம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான மெத்து இட்லி சூப்பரா ரெடிங்க. நான் இந்த மாதிரி கை வச்சு பாக்குறேன், மாவு ஒட்டவே இல்ல. நம்ம இட்லி வெந்துருச்சு, வெளியே எடுத்துடலாம். பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா ஈஸியா இட்லி வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. நல்ல வெள்ளையா செம்ம சூப்பரா இருக்கும். இட்லியை வெளியே எடுக்கும் போது மேல கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி தொளிச்சுட்டு எடுத்தீங்கன்னா துணியில ஒட்டாம இட்லி நல்லா ஈஸியா வரும். பாருங்க, எனக்கு இட்லி ஒட்டவே இல்ல. இட்லி பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா மல்லிப்பூ மாதிரி நல்லா மெத்துன்னு சாஃப்டான இட்லிங்க. செம்ம சூப்பரா வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இதே போல இட்லிக்கு மாவரைச்சு கண்டிப்பா இதே போல இட்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி சூப்பரா வருங்க. நல்லா சாஃப்டா மெத்துன்னு இருக்கும். இதே மாவுல நீங்க தோசையும் ட்ரை பண்ணலாம். சூப்பரா வருங்க. கண்டிப்பா இதே போல புசுன்னு நல்லா மல்லிப்பூ போல இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.